காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சுகன்யா அண்ட் அரசி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களே. அரசி சொல்கிறாங்க, அத்தை ஒரு தப்பு பண்ணவே எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ண வைக்கிறீங்களே அப்படின் போது, இது தப்பே கிடையாது அரசி, நீ 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க போகிற அப்படின்னு சொல்லி, இந்த கேடுகட்ட குடும்பம் இப்போ சேர்ந்தா என்ன அப்படின்றது கூட இந்த அரசி யோசிக்காமல், சரி நல்லது தான் போல இருக்குது அப்படின்ட்டு, சரி நீ போ அப்படின்றாங்க. 2 பேரும் ரூம்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம அரசி போகிறத பார்த்ததுமே இவங்க கோமதி அண்ட் பாண்டியன் 2 பேரும் ஹாலில் தான் இருக்காங்க. கோமதி கேட்குறாங்க, ஏய் எங்கடி போகிற அப்படின் போது, காலேஜுக்கு தான் அப்படின்றா. அது என்ன காலேஜுன்றா, இன்றைக்கி காலேஜே கிடையாது தானே, இவனுக்கு கிடையாது, நம்மளோட கதிருக்கு கிடையாது, ராஜிக்கு கிடையாது, உனக்கு மட்டும் எப்படி காலேஜ் இருக்குது அப்படின் போது, அம்மா அவங்கெல்லாம் வேறு காலேஜ்மா, எனக்கு காலேஜ் இருக்குது அப்படின்னு. ஏய் என்னடி சொல்லிகிட்டு இருக்க, உன் நடவடிக்கை சரியில்லையே அப்படின் போது, அப்பா பாருங்கப்பா அம்மா இப்போ பாரு என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின் போது, ஏன்டி பிள்ளையோ இப்படி பண்ணிகிட்ருக்கா, அவன் என்ன பொய் சொல்லிட்டு எங்கேயாவது போகிறா அப்படின் போது, அவள் போய் சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றினாலும் சுற்றுவா, அவள் சரியே இல்லைங்க எப்போ பாரு அப்படின்னு. நம்ம அரசி அப்படிலாம் கிடையாது. அது இல்லாமல் நம்ம ஒருத்தரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ணும்போது தான் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணணும்னு நினைக்கும். நம்ம அவங்களுக்கான ஃப்ரீடம் கரெக்டாக கொடுத்தா அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசி அவர் வளர்க்குறாரு அப்படின்றது தெரியுது. அண்ட் சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கோமதி. இல்லைம்மா நான் வெளியே கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்றாங்க. உடனே இவங்க ஏன்டி இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறன்னு போது, நம்ம பாண்டியன் இருக்கட்டும் இப்போ பிள்ளை ஒரு நாள் சாப்பிட்டா என்ன அப்படின்றார். யார் சார் நீங்களா சார், இதுவே அந்த பசங்க ஒன்றும் இல்லை, ஒரு டீ வாங்கி குடிச்சா ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டீங்களா, இப்போ டீயா வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க, ஊர் சுற்றுறீங்க அப்படின்வாங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, லைக் அவள் நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறா, ஃப்ரீடமாக இருக்கட்டும் அப்படின்ற அப்பாக்களும் இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் நம்ம பாண்டியனை காட்டுறாங்க. லைக் பசங்களை ரொம்ப அடிமை மாதிரி நடத்துறதும், பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து கண்மூடித்தனமாக நம்புற அளவுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுத்து, அவள் பாட்டுக்கு ஒரு நாள் தானே, என்ன அரிசி உன்ட்ட காசு இருக்கா, சரி நீ போட, நீ போய் சாப்பிட்ற, அப்பாவுக்கு தெரியும்டா உன்னை பற்றி அப்படின்றாங்க. பட் கோமதி பயப்படுறாங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவீங்க, வயிற்றுல நெருப்பை கட்டின மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் தானே யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. சரி கிளம்புனிடுறாங்க. அரசி கிளம்பிட்டாங்க. பின்னாடியே நம்ம சுகன்யாவும் அண்ணா நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு, அம்மா சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட சரவணன் அவரோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, ஓனர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு தேட்டர் பக்கத்தில் ஒருத்தங்க வீட்டுக்கு இவங்க ஃபர்னிச்சர் இந்த மாதிரி தானே கொடுக்குறாங்க, ஒரு கதவு செஞ்சு கொடுத்தாங்களா, அது சைஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, போய் நம்ம மறுபடியும் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, போய் அந்த சைஸ்லாம் பார்த்துட்டு வரணும், வா போகலாம் அப்படின்றாங்க. ஸோ தேட்டர் பக்கத்தில் இருக்க வீடு, அந்த தேட்டர் எந்த தேட்டர்னா இப்போ நம்ம அரசி போக போகிற தேட்டர் தான், ஓகேவா. ஸோ இந்த சீன் நடக்குது. ஸோ அவங்களும் நம்மளோட சரவணன் கிளம்பிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அரசி அண்டு சுகன்யா 2 பேரும் தேட்டருக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே ஆட்டோவில் தான் வராங்க. ஆட்டோவுக்கு காசு கொடுக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் இல்லை குமார் கொடுத்துட்டாருன்னு சொன்னதுமே, நம்ம சுகன்யா பாத்தியா அவன் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான், ஆட்டோவுக்கு அவனை காசு கொடுக்குறான். அவங்க ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி காமிக்கல, பட் சொல்கிறாங்க, ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட அவன் உன்னையே பார்த்துட்டு இருந்தான் பாத்தியா அப்படின் போது, நான் எங்கத்தை அவரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, யாராவது பார்த்துருவாங்களோன்ற பயத்தில் தான் இருந்தபோது, நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற அரசி, அவன் யாரு, உன் மாமா பையன் தானே, அவன்கிட்ட நீ பேசுறதுக்கே இப்படி யோசிக்கிற, நாளைக்கு நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் போது, அத்தை நீங்கள் என்ன கல்யாணன்ற அளவுக்கு பேசுகிறீங்க, என் குடும்பத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் எங்களை வெட்டி போட்டுருவாங்க அப்படின்போது, ஆமாம் இப்போ ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன வெட்டியாக போட்டுட்டாங்க, அதெல்லாம் கல்யாணம் பண்ணால் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ராஜியை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க. இப்போ ராஜி சேர்ந்துட்டா உங்கள் குடும்பத்தில் நல்லா தானே இருக்கா, அந்த மாதிரி நீயும் அங்கே போய் சேர்ந்துருன்ற மாதிரி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ இப்போ இருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க உடனே நம்மளோட குமாருக்கு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே அவர் டிக்கெட்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், 3 டிக்கெட் எடுத்துகிட்டேன் போகலாம் அப்படின் போது அவர் கண்ணு காட்டுறாரு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு குமார் சுகன்யாட்ட கண்ணு கட்டுறாரு. சுகன்யாவும் சரி ஓகேன்ட்டு, நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா, உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் எதுக்கு, மகனும் மருமகளும் படத்துக்கு போகிறீங்க, கரடி மாதிரி நான் எதுக்கு அப்படின் போது, அத்தை என்ன சொல்கிறீங்க, நானும் அவங்கள கூப்பிட்டேன், நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் வரீங்கன்ற தைரியத்தில் தானே நானும் வந்தேன், இப்படி திடீர்னு சொல்கிறீங்கன்னு போது, அரசு எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, வெடிக்கிற அளவுக்கு வலிக்குது, என்னால் உள்ளே அந்த தேட்டரில் ஏசியில் உட்காந்தா ரொம்ப தலை வலிக்குமா, நான் வரலம்மா, நான் என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போயிடுறேன் அங்கே போகிறேன் அப்படின் போது, அத்தை ஏன் அத்தை பண்ணீங்க, நான் உங்களுக்காக தானே அப்போ நீங்கள் வரலன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்றாங்க. உடனே நம்மளோட குமார் பார்க்குறாரு, இமோஷனலாக எப்படி பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு. ஓ அப்போ நீ படத்துக்கு எனக்காக வரல, அத்தைக்காக தான், உங்கள் அத்தைக்காக தான் நீ வந்தேன்றியா, அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா, காலம் ஃபுல்லாக உன்னை கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ இந்த ஒரு படத்துக்கு என்னை நம்ப மாட்டியே, ஏன் இப்படி பண்ணுற
இப்போ ஒரு தடவை என் கூட வா அரசி, அதுக்கப்புறம் உனக்கு எங்கேயுமே கூப்பிட மாட்டேன், கல்யாணம் ஆகுற வரைக்கும் உன்னை எங்கேயுமே கூப்பிட மாட்டேன், என்ன நம்பி நீ வா அப்படின்றாரு. அண்ட் சுகன்யாவும் பையன் இந்த அளவுக்கு கெஞ்ச வைக்காத அரசி, போயிட்டு வா அரசி அப்படின்றாங்க. இவங்க நம்ம அரசி இருந்துட்டு இல்லை முடியவே முடியாது, நான் தனியாக வரமாட்டேன் அப்படின் போது இவர் உடனே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன அப்படின்னா, சரி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போகிறேன், என் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒன்று நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னதுமே அவங்க ஓகே அவன் டென்ஷன் ஆகிட்டானே அப்படின்றதுக்காக சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு மனசே இல்லாமல் அவங்க உள்ளே போயிட்டாங்க, தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதை நம்ம சுகன்யா நல்லா அழகாக ஒரு மாமா வேலை பார்த்து வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க சந்தோஷத்தில் அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் நம்மளோட சரவணன் கரெக்டாக அந்த தேட்டருக்கு வராரு. ஏன்னா தேட்டருக்கு பக்கத்தில் தான் வீடு அப்படின் போது தேட்டருக்கு வராரு. வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டும் கூட இருக்கார். நம்மளும் படத்துக்கு போகலாமான்னு, இருங்கப்பா முதல்ல வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யிருக்காங்க. தேட்டரில் அந்த பைக்கை நிறுத்திட்டு வேலை செய்யறதுக்காக அவங்க போயிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சுகன்யா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு, அவங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. லைக் இவங்க ஆல்ரெடி வந்துட்டு 2 மருமகளும் அரசி வடிவு மாறி அப்புறம் அவங்க அம்மா அப்போ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வராங்க. வந்ததுமே சாப்பிட்டியான்னு போது நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே படத்துக்கே போனாங்க. அப்படின் போது நம்மளோட அம்மா கேட்குறாங்க, பழனி அம்மா கேட்குறாங்க, இல்லையே கோமதி சண்டே மட்டும் தானே மட்டன்லாம் எடுப்பா அப்படின்போது இல்லை இன்னைக்கு அத்தாச்சி எடுத்திருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, மாரிக்கிட்ட கேட்குறாங்க, மாமாலாம் எங்கே அப்படின்போது மாமாலாம் வந்து கடைக்கு போயிட்டாங்க. சரி குமார் எங்கே அப்படின்போது குமார் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். ஓ ஃப்ரெண்டு, சரி ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட வடிவு கிட்ட கேட்குறாங்க, என்னக்கா என்கிட்ட பேசவே மாட்டீங்க, என் மேலே எதுவும் கோபமா அப்படின்போது உன் மேலே எனக்கு என்னம்மா கோபம் அப்படின்றாங்க அவங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க பழனி கூட சண்டை போடுறத பார்த்துட்டாங்களே, அந்த கோபத்தாவது இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க, என்னதான் ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல, இப்படி அரண்மனை மாதிரி வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அப்படின் போது அம்மா சொல்கிறாங்க, வீடு பெருசாக இருந்தால் என்னம்மா, அங்கே ஆட்கள் எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின் போது அப்போ இவ்வளோ பேசுகிற நீங்கள் போக வேண்டியதானே, உங்களை தான் அங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல, நீங்கள் போயிருக்க வேண்டியதானே அப்படின் போது ஓ உனக்கு எல்லாம் இவ்வளோ விஷயம் தெரியுதா, ஆமாம் என் பையனை நீ நல்லா பார்த்துக்கிறியா அப்படின் போது ஆமாம் ஆமாம் உங்கள் பிள்ளைய நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன், ஆனால் உங்கள் பையன் தான் என்னை சரியாகவே பார்த்துக்கிறது இல்லை, ஒரு முளம் பூ வாங்கி தரணுன்னாலும் பாண்டி அண்ணன்ட்ட போய் கெஞ்சிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது, படத்துக்கு போன கதை தான் உங்களுக்கு தெரியுமே, அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு காலையில் போனால் நைட்டு வராங்க, எதுக்கு தான் இவரை நான் கல்யாணம் பண்ணனே யோசிக்கிறேன், சக்திவேல் மாமா தான் நீ கல்யாணம் பண்ணனா உனக்கு அவர் நல்லா பார்த்துக்குவான், பெரிய சொத்து இருக்குது வீடு இருக்குன்னு என்னென்னமோ சொன்னாங்க, இப்போ பார்த்தா இங்கே வந்து நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின் போது நம்ம வடிவுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பாரு அப்படிலாம் பேசாத, இன்னைக்கு வேணா தம்பி அங்கே இருக்கலாமே தவிர அவருக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குது, அவருக்கும் உரிமை இருக்குதா செய்யுது அப்படின் போது நம்ம மாறி அக்கா என்னாச்சு ஏங்க அப்படி கோவப்படுறீங்கன்னு போது கோபம் இல்லை நான் சொல்கிறேன், அவன் வந்துட்டு சொத்து இன்னைக்கே பிரிக்கணும்னா கூட பிரிச்சுக்கலாம், அவருக்கு ஒன்றும் இல்லாமலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அன்றைக்கி சண்டை போட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இல்லையா. உடனே நம்மளோட சுகன்யா அத்தை கேட்டாங்க அதனால் நான் சொன்னேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, சரி நான் என் ரூமில் போய் தூங்க போகிறேன், அதுக்காவது நான் போகலாமா அப்படின்னு, அது ஓ ரூம் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறி மறுபடியும் வந்துட்டு இவங்க கிட்ட வடிவு கிட்ட கேட்குறாங்க, அக்கா நீங்கள் யார்கிட்டையும் இப்படி பேச மாட்டீங்களே ஏன்க்கா அப்படின் போது அவள் கேட்டது தப்பு இல்லை மாறி, ஆனால் அவள் ஒரு மாதிரியாக தப்பாக கேட்குறா அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட பாண்டியன் கடையில் இருக்கிறத காட்டுறாங்க. அங்க யார் வராங்க அப்படின்னா, அவரோட அக்கா ஒருத்தங்க திடீர் அக்கா மாமாவா கிடைச்சாங்க இல்லையா, உமையால், அவங்களோட ஹஸ்பண்ட் வராரு. அவரை பார்த்ததுமே பாண்டியன் என்ன மாமா வாங்க இந்த பக்கம் அப்படின் போது, இல்ல எங்க பையனுக்கு வந்து ஒரு வரன் வந்துச்சு, எங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை, பொண்ணு வீட்டுல இருந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, எங்க பையனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாங்க, நாங்க ஜாதகம் பார்க்க வந்தேன், ஆனா ஜாதகம் செட் ஆகல அப்படின்றாங்க. ஐயோ அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின் போது அவர் சொல்றாரு, இல்ல ஜாதகம் செட் ஆகல அப்படின்னதுமே உங்க அக்காட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்க அக்கா எனக்கு ஒரு ஐடியா சொன்னா அதை சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, நம்ம அரசியும் அவரோட பையன் சதீஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை கேட்டதுமே நம்மளோட பாண்டியன் இவருக்கெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. இப்போ அரசி கொஞ்சம் தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் கல்யாணம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்தாதான் அவங்க வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காகவே இதை பிளான் பண்ணிட்டாங்க. பட் சம்பவம் இருக்கு, நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, சரவணன் வந்துட்டு இவங்க 2 பேரும் தியேட்டரில் வச்சு பார்த்துடுறாரு. ஆனால் சரவணனே ஒரு அம்மாஞ்சி பையனாச்சே, இந்த குமார் சரவணனையும் ஏமாத்திடுவாரா, அப்படி இல்லைன்னா வீட்டில் இது பஞ்சாயத்தாக மாறி நம்மளோட அரசி ஓட போகிறாங்களா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.